வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம ஒன் டே ஒன் டிசீஸ் தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுட்டு, அதாவது தமிழில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதால் ஏற்படும் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நள்ளிரவில் திடீர்னு கால் பெருவிரல் தாங்க முடியாத வலி, சிவப்பு, வீக்கம் ஏற்பட்டதா? அது சாதாரண மூட்டு வலியாக இல்லாமல் கவுட்டாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விரிவாக பார்க்க போகிறது கவுட் அப்படின்னா என்ன, யூரிக் அமிலம் அதாவது யூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன, ஏன் கவுட் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, ஆபத்தான காரணிகள் என்னென்ன, பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை முறைகள், உணவு கட்டுப்பாடு, தவிர்க்க வேண்டிய உணவுகள், தடுக்கும் வழிமுறைகள், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள், நிறைய நல்ல பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம கவுட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கவுட் என்பது ஒரு வகை அலர்ஜி மூட்டு நோயா. உடலில் யூரிக் ஆசிட் அதிகரித்து சிறிய படிகங்களாக, அதாவது கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூட்டுகளில் தேங்கும் போது கடுமையான அலர்ஜி மற்றும் வலி ஏற்படுகிறது. பொதுவாக முதலில் பாதிக்கப்படும் மூட்டு கால் பெருவிரல், அதாவது பிக் டோய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இது. ஆனால் கணுக்கால், முழங்கால், மணிக்கட்டு, விரல்கள், முழங்கை போன்ற மூட்டுகளும் அதிக அளவு பாதிப்படையலாம். ஸோ இதுதான் கவுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன? உடலில் பியூரின்ஸ் என்ற பொருட்கள் உடையும் போது யூரிக் ஆசிட் உருவாகிறது. சாதாரணமாக சிறுநீரகங்கள் யூரிக் ஆசிடை வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றும். ஆனால் அதிகமாக உருவானாலும் அல்லது சிறுநீரகங்கள் சரியாக வெளியேற்றவிட்டாலும் யூரிக் ஆசிட் இரத்தத்தில் அதிகரிக்கும். இதை தான் நம்ம யூரிக் ஆசிட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த கவுட்டு ஏற்பட காரணம் பார்த்திங்கன்னா அதிக பியூரின் உள்ள உணவுகள், அதாவது சிவப்பு இறைச்சி, இறால், சில கடல் உணவுகள், அப்புறம் அதிக மதுபானம், உடல் பருமன், குரோனிக் கிட்னி டிசீஸு, குடும்ப வரலாறு, அப்புறம் பார்த்திங்கன்னா சில மருந்துகள், அதாவது டயபெட்டிஸ் மருந்துகள், அதிக சர்க்கரை பானங்கள், இதெல்லாம் தான் இந்த கவுட் ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திடீர் மூட்டு வலி, பெருவிரல் கடுமையாக வலி, சிவப்பு, வீக்கம், தொட முடியாத அளவுக்கு வலி, சூடாக உணர்தல், இது எல்லாம் இதோட ஆரம்ப அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் கவுட்டாக கூட இருக்கலாம். கவுட் அட்டாக் எப்படி இருக்கும்? அதாவது பெரும்பாலும் இரவில் தான் தொடங்கும். இப்போ ஹார்ட் அட்டாக் மாதிரி கவுட் அட்டாக் பெரும்பாலும் இரவில் தொடங்கும், சில மணி நேரங்கள் உச்சத்தை அடையும். அதாவது நல்ல வலி பயங்கர கடுமையாக அடைஞ்சு அது ஒரு லெவலில் கொண்டு விடும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில நாட்கள் முதல் ஒரு வாரம் வரை நீடிக்கலாம் இந்த வலி. அப்புறம் சிகிச்சை இல்லாமல் மீண்டும் மீண்டும் வரும். அப்போ நீங்கள் கரெக்டான சிகிச்சை எடுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த கவுட் நல்ல வலியை கொடுத்து இதை சொல்கிறது. இதை தான் கவுட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், உடல் பருமன் உள்ளவர்கள், அதிக மதுபானம் அருந்துபவர்கள், டயபெட்டிக்ஸ் மற்றும் கிட்னி டிசீஸ் உள்ளவர்கள், இவங்களுக்கு இந்த கவுட் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கவுட்டு, அதாவது யூரிக் ஆசிட் இருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகி அதை பார்க்கணும். ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் தான் உங்களுக்கு பிந்திய காலத்தில் அது கவுட்டாக மாறி உங்களுக்கு பயங்கர வலிகளை ஏற்படுத்தி நிறையா நடக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அப்புறம் இதற்குன்னு சில பரிசோதனைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு, யூரிக் ஆசிட் அளவு, அப்புறம் ஜாயிண்ட் ஃப்ளூயிட் டெஸ்ட், அதாவது மூட்டில் உள்ள யூரிக் ஆசிட் படிகங்களை கண்டறிய இந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் டெஸ்ட் பயன்படுகிறது. அப்புறம் எக்ஸ்ரே, இந்த நீண்ட காலமாக இந்த பாதிப்புகளை மதிப்பிடுவதற்கு எக்ஸ்ரே மூலமாக அதையும் பரிசோதனை செய்வாங்க. அப்புறம் அல்ட்ராசவுண்டு எல்லாருக்கும் தேவைப்படாது. சிலருக்கு இந்த அல்ட்ராசவுண்டு எடுக்க மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். ஸோ இதுதான் இதோட பரிசோதனை முறைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா இது அக்யூட் அட்டாக்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. இந்த அக்யூட் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி நிவாரண மருந்துகள், அலர்ஜி குறைக்கும் மருந்துகள், ஓய்வு, இதெல்லாம் தான் இந்த அக்யூட் அட்டாக். லாங் டேர்ம் அட்டாக் அப்படின்னா லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிடை குறைக்க உதவும் மருந்துகள். அது மருத்துவர் ஆலோசனைப்படி உங்களோட யூரிக் ஆசிட் அளவை பொறுத்து டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள், சில வாழ்க்கை முறை மாற்றங்கள்னாலும் இந்த லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டாக அதை கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா குறைந்த கொழுப்புள்ள பால் நீங்கள் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க, முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிங்க, அளவான காஃபி, சிலருக்கு ஏற்றதாக இருக்கலாம், மருத்துவர் ஆலோசனை பின்பற்றுங்க. ஏன்னா நீங்கள் இந்த சில உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதாவது கவுட்டு, யூரிக் ஆசிட் எல்லாம் இருக்குது அப்படின்னா சில உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட
யூரிக் ஆசிட் அண்ட் கவுட் வந்து வராமல் தடுக்க முடியும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுக்க வேண்டிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, சிவப்பு இறைச்சி தவிர்க்கணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஈரல் போன்ற உட்பாகங்கள் சாப்பிடக்கூடாது. சில கடல் உணவுகள் எக்ஸ்ட்ரா சார்டின், ஆன்சோவி போன்ற கடல் உணவுகள் நீங்கள் தவிர்க்கணும். அப்புறம் அதிக சர்க்கரை கலந்த குளிர்பானங்கள் எடுக்கக்கூடாது. அப்புறம் மதுபானம் இதெல்லாமே நீங்கள் மெயினாக தவிர்க்க வேண்டிய உணவுகள். அப்புறம் இதுக்குன்னு சில தடுக்கும் வழிமுறைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு தண்ணீர் குடிங்க, உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க, மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை முறையாக எடுத்துக்கோங்க, வழக்கமான உடற்பயிற்சி செய்யுங்கள். இது எல்லாம் தான் உங்களுக்கு கவுட் அண்ட் யூரிக் ஆசிட்லேருந்து வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கவுட் வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. இளம் வயதினருக்கும் வரலாம். அது நீங்கள் உண்கிற உணவு இதெல்லாம் பொறுத்து, உங்களோட யூரிக் ஆசிட் அளவை பொறுத்து நீங்கள் வந்து அதாவது யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் எல்லாருக்கும் கவுட் வருமா அப்படின்னா அப்படி வராது. சிலருக்கு சிலப்போ கவுட்டு தாக்கத்தை ஏற்பட்ட அதிக வாய்ப்பு இருக்குது. வலி குறைஞ்சிச்சுன்னா சிகிச்சை தேவையில்லையானா நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நான் நேரமே சொன்ன மாதிரி கவுட் அட்டாக் இது மீண்டும் மீண்டும் தாக்குதல் வராமல் தடுக்கணும்னா நீண்ட கால சிகிச்சைக்கு சிலருக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் மருத்துவரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீண்ட கால சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நண்பர்கள், இந்த கவுட் என்பது சரியான சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் நன்றாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. தண்ணீர் அதிகமாக குடிங்கள், உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ளுங்கள், மருத்துவரின் ஆலோசனை பின்பற்றுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்காக 1 வருடத்துக்காகவே உங்களோட யூரிக் ஆசிட் லெவலை வந்து பார்த்து இது ஆரம்பத்திலே சிகிச்சை பெற்றால் மூட்டு சேதம் மற்றும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் கவுட்டு தாக்குதல்கள்லேருந்து நம்மளை தடுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினமும் புதிய ஆரோக்கியமான வீடியோக்களை பாருங்கள். மூட்டு ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், வலி இல்லா வாழ்க்கையை வாழ்வோம். மீண்டும் உங்களுடன் நாளை இன்னொரு ஆரோக்கியமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.